ஒரு சாதாரண கிரிக்கெட் ரசிகரால் இவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரில. கண்டிப்பாக அவர் ஆரம்பத்துலேருந்து கிரிக்கெட் வெறியராக தான் இருந்திருப்பார். 80s 90ஸில் நம்மலாம் சின்ன வயசில் இந்த மாதிரி பேப்பர் கிளிப்பிங், அந்த மேன் ஆஃப் த மேட்ச் பிளேயரோட ஃபோட்டோ இதெல்லாம் ஒட்டி வைப்போம் செவுத்தில், இல்லை வெட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸ்கூல் நோட் புக்கில் அட்டை போட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் காட்டுவோம். ஆனால் இங்கே ஒருத்தர் பாருங்கள், அந்த மாதிரி ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக கலெக்ட் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் நோட்டே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இந்த நோட் புக்கில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோவுமே இவர் எவ்வளோ பெரிய கிரிக்கெட் வெறியராக இருந்திருக்காருன்னு நமக்கு தெரியுது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இது ஆரம்பிச்சிருக்காரு இவர். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காரு. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ், நாடு வாரியாக எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லா நாட்டு பிளேயரோட ஃபோட்டோஸ்லேருந்து நியூஸ் கட்டிங்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காரு. கொல்கத்தா புலி ஒரு நோட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த நோட்டு வரும்னு நினைக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்காரு உட்காந்து டெடிகேட்டிவாக. அநேகமாக ஸ்கூல் காலேஜ் முடிஞ்ச டைம்லலாம் இவருக்கு இதே ஒரு வேலையாக தான் வச்சுருந்துருப்பார்னு நினைக்கிறேன். விடை பெற்றார் மணிவண்ணன் டெண்டுல்கர். எவ்வளோ டெஸ்ட் மேட்ச்சு, ஒன் டே மேட்ச்சு, வேர்ல்ட் கப்பு, பாலாஜி, ஷேவாக், டிராவிடு, எவ்வளோ கலெக்ஷன்ஸில். சச்சின் செலிப்ரேஷன், நித்யா முரளிதரன், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கலெக்ஷன். வா, இவ்வளோ வெறி பிடிச்சி எல்லாத்தையும் தேடி தேடி தொட்டி வச்சுருக்காரு. அவ்வளோதான், அடுத்த நோட்டு. எத்தனை நிறுத்தி ஒவ்வொன்றா பார்க்கலாம் போலையே இன்னைக்கு நாள் ஃபுல்லாக. வெஸ்ட் இண்டீஸு, டெண்டுல்கரை குறை கூறுவது ஏன்? எல்லா சர்ச்சை டைமில் வந்த இதுவுமே, ஒரு மேட்ச் தோத்துட்டா ஒரு பிளேயர் இது பண்ணுறது, வெரைட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காப்புல. இதுக்காகவே தனியாக 5-6 நோட்டு போட்டு வச்சுருந்துருக்காரு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஸ்கோர் கார்டு முதல் கொண்டு போட்டு வச்சுருக்காரு போல். இவர்கிட்ட இருக்கிறத வாங்கினாலே ஒரு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி மொத்தம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் போல். அவ்வளோ வச்சுருக்காரு மனுஷன். எல்லா டீமும் எல்லா வேர்ல்டு கப் வின் பண்ணதுலேருந்து எல்லாத்தையுமே, வெறும் மேட்சை பற்றின மட்டும் இல்லை, பிளேயர்ஸை பற்றி, பிளேயர்ஸ் ஃபேமிலிஸு, அவங்கள காசிப்ஸ், நியூஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்காப்புல.